2019 கேம் அவார்ட்ஸ்ல கிட்டத்தட்ட பெரிய டைட்டில்ஸான டெத் ஸ்டாண்டிங், ரெசிடென்ட் ஈவில் 2க்கு அகெயின்ஸ்டா ஒரு அன்காம்ப்ரமைசிங் ரேஜ் குவிட் சிமுலேட்டர் செக்கிரோ கேம் ஆஃப் தி இயரை வின் பண்ணுச்சு. Sekiro. பட் இது ஜஸ்ட் அந்த டெவலப்பர்ஸோட வெற்றியா மட்டும் இல்லாம என்டையர் கேமிங் ஜெனரேஷனோட வெற்றியா இந்த கேம் ஆஃப் தி இயர் அவார்டை பார்த்தாங்க. செக்கிரோ எப்படி கேம் ஆஃப் தி இயரை வின் பண்ணுச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடியோ அவங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையே பிரேக் பண்ணி செக்கிரோவை எப்படி மேக் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ 2019க்கு முன்னாடி ஃபோம் சாஃப்ட்வேர் தான் நமக்கு சோல்ஸ் லைக் அப்படின்ற ஒரு ஜேர்னரையே லான்ச் பண்ணாங்க. டார்க் சோல்ஸ் மாதிரியான கேம் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பொறுமையாகவும் டிஃபென்சிவாகவும் ஷீல்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ரோல் பண்ணி ஸ்டெமினா மீட்டர் குறையாம நம்ம பார்த்து பக்குவமா பிளே பண்ணக்கூடிய கேம்ஸா இருந்துச்சு. மாஸ்டர் மைண்ட் டைரக்டர் மியாசாக்கி என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஹோல் பிளே சிஸ்டமையும் மாற்றி எழுதினாரு. லிட்டரலி டார்க் சோல்ஸ் மாதிரியான கேம்ஸ்ல பிளேயர்ஸ் ரொம்ப வீக்காகவும் டெஸ்பரேட்டாகவும் இருந்ததை டோட்டலா மாற்றி செக்கிரோல ரீரைட் பண்ணாரு. செக்கிரோவோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு டார்க் கேஸ்டில் மாதிரியான லொகேஷன்ஸ்ல இருந்து பியூட்டிஃபுல் ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்சர்ல ஒரு பில்டிங்ஸும் ஒரு லொகேஷன்ஸுமே செம்ம பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேர்ல்டு மட்டும் இல்லை, கேம் பிளேயுமே டார்க் சோல்ஸை ட்வீட் பண்ணல, கம்ப்ளீட்டாக ரீஇன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. செக்கிரோல உங்களுக்கு ஒரு ஷீல்டை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைம்ல உங்களோட ஓவர் பவர் வெப்பனை எடுத்து எனிமீஸை அடிக்கிற மாதிரி இல்லை. நீங்க இங்க ஓவர் பவர்டா ஆகுறதுக்கு லெவல்ஸையும் அப்டேட் பண்ண முடியாது. இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு ஸ்வாட், அதான் உசாபி மாறு. அண்ட் இன்னொரு கையில கிராப்ளிங் குக். அது உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றத லிட்டரலி வேற லெவல்ல சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரென்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லதையும் கிராப்ளிங் குக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் செக்கிரோவோட ரியல் சீக்ரெட்டே அதோட காம்பேட் மெத்தட் தான். பட் அதை காம்பேட் மெத்தட்னு சொல்றதை விட காம்பேட் ரிதம்னே சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் போனோமா வெட்டினமான்னு இல்லாம பேரி அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய லெவல்ல இந்த கேம்ல வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பேரி ஒரு ஃபைட்டையும் ஏதோ நிஜமான ஸ்பாட் ஃபைட் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தை குறைச்சிட்டு வந்து ஒரு பாஸை கொல்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் அவங்களோட போர்ஷரை காலி பண்ணாலே பாஸை காலி பண்ற மெத்தடை செக்கிரோல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டர் சிஸ்டத்துக்கு தான் இந்த எபிக் செக்கிரோவோட லைன் வருது. அதுதான் ஹெசிடேஷன் இஸ் டிஃபீட். ஸோ இந்த ஹெசிடேஷன் இஸ் டிஃபீட் அப்படின்றது கேம்ல வர்ற ஒன் ஆஃப் த ஐகானிக் லைன் மட்டும் கிடையாது. நீங்க கேம்ல ஒரு எனிமி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி வந்து ஹீல் பண்ணி ரிகவரி ஆகலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க எனிமியும் அதே டைம்ல ரிகவரி ஆவாம். ஒரு அடியும் உங்க எனிமி கிட்ட இருந்து வர்றது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் டு கில் த எனிமி. அண்ட் ஒரு தடவை நீங்க பேரி பண்ணும் போதும் அந்த மெட்டாலிக் சவுண்டு அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ரேமும் அப்படியே லிட்டரலி விஷுவல் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். பட் இந்த பிரில்லியன்ட் காம்பேட் சிஸ்டம் உங்களுக்கு வெறும் பாஸ் அடிக்கிறதோ பாஸ் கூட சண்டை போடுறது மட்டும் கிடையாது. செக்கிரோவோட உலகத்துல ஈவன் ஸ்மாலர் எனிமி கூட ஒரு செகண்ட் நீங்க ஹெசிடேட் பண்ணாலும் அவனும் பாஸா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஷினா எலைட்னு ஒரு மினி பாஸ், ஒரு செகண்ட் நீங்க பேரி டைமிங் மிஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஸ்டோரியை முடிச்சிருவார். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்னேக் ஐஸ். கையில இருக்கிற கன்னு க்ளோஸுக்கு வந்தா ஷார்ட் கன்னாவும் தூரத்துல போனா ஸ்னைப்பராகவும் மாறும். அண்ட் அதே டைம் ஒரு அன்பிளாக்கபிள் கிராப் மூவும் இருக்கக்கூடிய டெட்லி வெப்பனை வச்சிருக்கக்கூடிய மினி பாஸஸ் எல்லாமே செக்கிரோ வேர்ல்டு ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ மற்ற கேம்ல இருக்கிற மாதிரி ஒரு வீக்கான எனிமி அப்படின்னு இந்த கேம்ல யாருமே கிடையாது. எல்லா எனிமிக்கும் தனித்தனி அட்டாக் பேட்டர்ன், எல்லா எனிமியும் ஒரு எனிமிலேருந்து ஒரு எனிமி டிஃப்ரெண்ட் அட்டாக்கிங் டிஃபென்சிவ்லேருந்து எல்லாமே நீங்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் கேமை ப்ராக்ரஸ் பண்ணி போக முடியும். பட் இவ்வளவு நீங்க கேம்ல இருந்து கற்றுக்கிட்டு இந்த கேம் உங்களை எங்கே நோக்கி கொண்டு போவோம் அப்படின்னா ஒன் ஃபைனல் பிக் சேலஞ்ச். அதாவது இந்த கேம் வந்து 3 வருஷம் கழிச்சும்
இது வரைக்கும் எந்த கேம்லயும் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான பாஸ் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண அவ்வளோ கஷ்டமான பாஸ் இந்த கேம்ல தான் இருக்கான். அவன் தான் இஷின் த ஸ்வாட் செயின்ட். ஸோ இஷினோட பாஸ் ஃபைட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் கிடையாது. இந்த செக்கிரோ கேம்ல நீங்க மொத்தமா கத்துக்கிட்ட அவ்வளோ வித்தைக்கும் ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. ஃபேஸ் 1ல ஒரு டீசன்ட் சாமுரை மாதிரி ஜஸ்ட் சிங்கிள் ஸ்வாட வச்சுட்டு உங்க கூட சண்டை போடுற இஷின் ஃபேஸ் 2ல டக்குன்னு ஒரு ஸ்பியரை எடுத்து அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் அன்பிரிடிக்டபிள் பிஸ்டல் அட்டாக்கையும் உங்ககிட்ட காமிச்சு கிட்டத்தட்ட வெறுப்புனா என்னன்றத உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவார். சரின்னு சொல்லி நீங்க செகண்ட் பேசி முடிச்சாலும் அண்ட் தேர்ட் பேஸ்ல லைட்னிங் அட்டாக்கு ஒரு செகண்ட் நீங்க மிஸ் பண்ணாலும் மறுபடியும் இந்த 2 பேஸையும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ற அளவுக்கு உங்களுக்கு விருப்பையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேம் தான் செக்கிரோ. செக்கிரோவை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க ஒரு எனிமியை கொல்றீங்க அப்படின்னா நீங்க அவங்களோட ஓவர் பவராகவும் சம் டிஃப்ரெண்ட் பில்ட் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அரல்ஸ் வந்து எனிமியை சீஸ் பண்ணியும் கொல்ற மாதிரி இல்லை. லிட்டரலி நீங்க இங்க ஒரு எனிமியோ ஒரு பாஸையோ நீங்க கொன்னா நேருக்கு நேர் சண்டை போட்டு அந்த பாஸை நீங்க கொன்னே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூர் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அ கேமர் செக்கிரோ. ஸோ செக்கிரோ மற்ற கேம்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே உங்களை கேமை கற்றுக்க வச்சு கேமை பழக வச்சு அண்ட் கேமை ப்ளே பண்ண வைக்கிறதுனால மட்டும்தான் செக்கிரோ ஒரு பியூர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் செக்கிரோ 2019க்கான கேம் ஆஃப் த இயர் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. செக்கிரோட நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. செக்கிரோவோட உலகம் ரொம்ப பெருசு. எக்கச்சக்கமான பாசஸ், எக்கச்சக்கமான மினி பாசஸ் அண்ட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டோரின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க செக்கிரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களை எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.